ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பிட்ரோடா சோனியா ராகுலுக்கு மிகவும் நெருக்கமானவர். தான் பேசும் கருத்துக்களால் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குவது வாடிக்கை. கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமெரிக்காவை போல் இந்தியாவிலும் பரம்பரை வரி விதிக்க வேண்டும் என கூறினார். அவருடைய கருத்துக்கு காங்கிரஸ் மறுப்பு தெரிவித்தது. அடுத்து இந்தியர்களின் நிறம் இனங்களை ஒப்பிட்டு பேசி சர்ச்சையில் சிக்கினார். நடந்து முடிந்த டெல்லி சட்டசபை தேர்தலுக்கு முன்பும் அவரது பேச்சுக்கள் விவாதங்களுக்கு உள்ளானது. இப்போது மீண்டும் ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் சாம் பிட்ரோடா. ராஞ்சி ஐஐடி மாணவர்களுடன் கடந்த 22ஆம் தேதி ஆன்லைன் கருத்தரங்கில் பேசிய போது ஆபாச படங்களை புகுத்தி சிலர் தொந்தரவு செய்ததாகவும் ஜனநாயகத்தில் இது ஏற்புடையதா என சாம் பிட்ரோடா கேள்வி எழுப்பியிருந்தார். அவருடைய கருத்தை மத்திய கல்வி அமைச்சகம் மறுத்துள்ளது. சாம் பிட்ரோடா சொல்வது போல் அப்படி ஒரு ஐஐடியே ராஞ்சி நகரில் இல்லை. அங்கு ஐஐடி கல்வி நிறுவனம்தான் இருக்கிறது. அவர்களும் சாம் பிட்ரோடாவை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்கவில்லை என தெரிவித்துள்ளனர். சாம் பிட்ரோடா அடிப்படையே இல்லாத கருத்துக்களை கூறி அறியாமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாட்டில் சிறப்பாக செயல்படும் உயர்கல்வி நிறுவனத்தின் புகழை கெடுக்கும் வகையில் அவருடைய கருத்து பொறுப்பற்றதாக இருக்கிறது என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது.